வருது. வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து ஒன் டே ட்ரிப்பாக வந்து முதுமலை டைகர் ரிசர்வ் போயிருந்தேன். ஸோ திருப்பூர்லேருந்து முதுமலை நான் எப்படி போனேன் அப்படின்னா, சத்தியமங்கலம் அடுத்து இருக்க திம்பம் காட்ஸ் வழியாக நான் போயிருந்தேன். அண்ட் முதுமலை டைகர் ரிசர்வில் சஃபாரி எல்லாமே முடிச்சுட்டு ரிட்டன் வந்து நான் ஊட்டி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். முதுமலையில் பார்த்திங்கன்னா நிறைய எலிஃபெண்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்தேன். அதெல்லாமே செப்பரேட் வீடியோவாக போடுறேன். ஆமா, அதோட குட்டி 4 இருக்கு. ஐயோ, இது ரொம்ப குட்டி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து முதுமலையிலேருந்து மசனக்குடி வழியாக நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு 20 கிலோமீட்டர்ஸ் மசனக்குடி போகிறதுக்கு. ஸோ போகிற இடம் எல்லாமே வந்து டீப் ஃபாரஸ்ட்டு. நம்ம வந்து முதுமலை எப்படி டைகர் ரிசர்வோ அதே மாதிரி தான் இங்கேயும் நிறைய வைல்டு அனிமல்ஸ் வந்து பார்க்கலாம். பட் பியூர்லி லக்கு தான், நம்மளோட லக் பொறுத்து தான் நம்ம வந்து அனிமல்ஸ் பார்க்குறது. முதுமலை டைகர் ரிசர்வ்லேருந்து ஊட்டி ரீச் பண்ணுறதுக்கு 2 டிஃப்ரெண்ட் பேஸ் இருக்குது. ஒன்று வந்து முதுமலையிலேருந்து மசனக்குடி கல்லட்டி ரோட் வழியாக நம்ம ஊட்டி ரீச் பண்ணலாம். அதுக்கு வந்து 49 கிலோமீட்டர். ரெண்டாவது பார்த்திங்கன்னா முதுமலையிலேருந்து கூடலூர் வழியாக ஊட்டி ரீச் பண்ணலாம். அதுக்கு வந்து 75 கிலோமீட்டர் ஆகும். வயா மசனக்குடி மாவனல்லா கல்லட்டி ரோடு எல்லாத்துக்குமே அந்த ரூட் எப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் வந்து அப்படின்னா அது வந்து ஒரு ஹார்ட் சில்லிங் மொமெண்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ரொம்ப டிரைவிங் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த ரூட்டில் போக முடியும். ஏன் அப்படின்னா அதில் வந்து 36 ஏர்பின் பென்ஸ் இருக்குது. ஸோ ஏற்கனவே ஒரு 5 to 6 இயர்ஸ் முன்னாடி நான் போயிருக்கேன். பட் வந்து அதை பற்றி தெரியாமல் நாங்கள் அன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ணோம். பட் இப்போ வந்து அந்த ரூட் எப்படி என்னங்கிறது எல்லாமே தெரியும். ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ட்ராவல் பண்ணோம். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஏற்கனவே வந்து அந்த 36 ஹேர்பின் பென்ங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். பட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் போகும்போது 5 இல்லைன்னா 6வது ஹேர்பின் பெனில் ஒரு பெரிய யானை ஒன்று பிளாக் பண்ணியிருந்து ரோடை. ஸோ அது வந்து நாங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணோம், அதை நாங்கள் எப்படி கிராஸ் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர்ஸாக இருந்தால் கூட ஊட்டியிலேருந்து மசனக்குடிக்கு வந்து கல்லட்டி வழியாக இறங்குறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறதில்ல. அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் அப்புறம் கேப் டிரைவர்ஸ் மட்டுமே, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் மட்டுமே அதில் வந்து இறங்குறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அது வந்து ஏன் ஆபத்து அப்படின்னா, மசனக்குடியிலேருந்து நம்ம ஊட்டி போகிறதுக்கு கல்லட்டி வழியாக நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ட்ராவல் பண்ணும்போது 36 ஹேர்பின் பெண்டை தாண்டி ஆகணும். அந்த ஹேர்பின் பெண்டு ஏன் வந்து அவ்வளோ ஆபத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ யூஸ்வலாக ஒரு ஹேர்பின் பெண்டுக்கும் இன்னொன்றுக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இது எப்படின்னா ஸ்டீப்பாக ஏறி அப்படியே ஹேர்பின் பெண்டில் நம்ம திரும்புகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் மட்டுமே ட்ரைவ் பண்ண முடியும். சில சமயம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் கூட நிறையா வந்து ஆக்சிடெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ ஒரு சர்வே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா இந்த கல்லட்டி ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் வந்து ரெக்கார்டட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு 2018 வந்து நீல்கிரி கவர்மெண்ட் இருக்குது இல்லையா, ஸோ அவங்க வந்து பேன் பண்ணிட்டாங்க. இதில் வந்து ட்ராவலே பண்ண வேண்டாம், எந்த டூரிஸ்ட்டுக்கும் வந்து அலோவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க.
கொஞ்ச நாள் முன்னாடி அது ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண அன்னைக்கே ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஆபத்தான ரோடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஏற்கனவே நான் போகும்போது இந்த ஆபத்தை பற்றி தெரியாமல் தான் நம்ம போனோம். ஸோ லாஸ்ட் டைமை விட இந்த டைம் நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுத்திருக்காங்க. லைக் வந்து அந்த கான்வெக்ஸ் மிரர்லாம் வச்சுருக்காங்க. நிறைய வந்து போஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க. செகண்ட் கியரில் மட்டும்தான் அதில் போகணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து இப்போ அங்கே ரூல்ஸ் இருக்குது. ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி போகணும். ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக. ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ரோடு. ஸோ இதில் வந்து எந்த பஸ்ஸோ இல்லை பெரிய லாங் வெஹிக்கிளோ இதில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து திரும்புறது ரொம்பவுமே கஷ்டம். நம்ம வந்து ஊட்டி மலைப்பாதை பார்த்துருக்கோம். அது வந்து நல்ல அகலமான ப்ராட் ரோடு. அந்த மாதிரிலாம் இது இருக்காது. ஈவன் வந்து நம்ம ஒரு வண்டி வந்து ஒதுக்கி ஓரமாக நிறுத்தக்கூட நிறைய இடத்துல இடம் இருக்காது. ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம ஊட்டி போயிட்டு தான் நமக்கு வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும். அவ்வளோ சில்லிங்காக த்ரில்லிங்காக இருக்கும். இப்போ வந்து மசனக்குடியிலேருந்து ஊட்டி போகிறதுக்கு எனக்கு வந்து இவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு வழி இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து கூடலூர் வழியாக போகலாம். பட் அது என்னென்னா வந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. ஒரு 75 கிலோமீட்டர் வந்து நம்ம ஊட்டி போகிறதுக்கு ஆகும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கூட ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதில் வந்து டிராஃபிக்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ரிஸ்க் வேணாங்கிறவங்க அது எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். யானை ஐயோ யானை நிற்கிது முன்ன. எங்கம்மா பண்ணி இது பண்ணி அந்த ரைட்ல நிற்கிது. நீ சத்தம் போடாம பேசாமல் இருக்கு. சத்தம் போடாமல் இருங்க. துரத்துதா பின்னாடி பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே துரத்துங்கம்மா. சொல்லு. ஆஹா வருது. விநாயகா சத்தம் போடாம இருக்கு. விநாயகப்பா வாவ், நீங்கள் ஒரு ஹியூஜ் வைல்டு எலிஃபண்ட் இப்போ எங்களோட ரைட் சைடில் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி எலிஃபண்ட் பிளாக் பண்ணும்போது என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது தெரியும். நான் ஒரு வாட்டி சொல்கிறேன், ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம். அங்கே லோக்கல் பீப்புள்ஸும் அதை தான் சொன்னாங்க. அது வந்து நம்மளோட வெஹிக்கிள்ஸை பார்த்துட்டு பீப்புள்ஸை பார்த்த உடனேயுமே அது வந்து கொஞ்சம் ஒதுங்கி நின்றுக்கும். அப்போ வந்து நம்ம வந்து லைட்டு பிளிங்க் பண்ணக்கூடாது. நம்ம காரில் இருக்க லைட்டை கண்டிப்பாக வந்துட்டு பெருசாக பிளிங்க் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எந்த சவுண்டும் நம்ம கத்தக்கூடாது. காரில் ஹாரன் போடக்கூடாது. இந்த மாதிரி அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டா அது ஓரமாக ஒதுங்கி நமக்கு வந்து ஒரு வழி கொடுத்துருது. ஸோ ரொம்ப சமத்தாக வழி விட்டுருச்சு. நாங்களும் அதை கிராஸ் பண்ணிட்டோம். ஜாலியாக இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு.
இந்த மாதிரி ஹில்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரொம்ப நிதானமாக நிறுத்தி போகிறது தான். ஒவ்வொரு ஹேர்பின் பெண்ட்லேயும் அவங்க வந்து கான்வெக்ஸ் மிரர் வச்சுருக்காங்க. ஸோ அதை நிறுத்தி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வளையணும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வந்துன்னா நிறுத்தி நிதானமாக போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து ரொம்பவுமே டேஞ்சரஸ் வேன்னு சொல்லலாம். இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா கொல்லி ஹில்ஸ் அப்புறம் வந்து நம்ம இந்த மசனகுடி கல்லட்டி ரோடு தான் ரொம்ப ரொம்ப ரிஸ்கி ஹில்ஸு. ஸோ இதில் ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணணும். நம்ம இப்போ 36 ஹேர்பின் பென்ஸ் ஏறியாச்சு. ஸோ நம்ம வந்து சேஃபாக இப்போ ஊட்டி ரீச் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.